வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியோட விவாதத்தில் பதிவு பண்ண திமுக ஆட்சியில் மோசமான ஆட்சி காலம்னா 2006 2011 வரைக்கும், அதிமுக ஆட்சியில் மோசமான ஆட்சி காலம்னா 91 96 வரைக்கும். இந்த ரெண்டு ஆட்சியை விட மோசமான ஆட்சியாக தாவேகாவோட ஆட்சி இருக்க போகுது. இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதற்கான எல்லா அறிகுறிகளும் தற்போது தென்பட தொடங்கிவிட்டது. ஒரு பாசிச ஆட்சி, ஒரு காட்டாட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சினா எப்படி இருக்கணுமோ அதை நோக்கி தாவேக ஆட்சி பயணிக்குது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட நெறியாளர், மூத்த பத்திரிகையாளர் விஜயன் தொலைக்காட்சி விவாதங்களை ரொம்ப திறம்பட நடத்துவார். நேர்காணல்களில் கேள்வியை கேட்டு நல்ல பதில்களை வாங்குவார். தொலைக்காட்சி விவாதங்களில் யாரையும் கார்னர் பண்ண மாட்டார். ஒரு கடுமையாக வரக்கூடிய விருந்தர்களை நடத்த மாட்டார். ஒரு சுடு சொல்ல யாரையும் சொல்ல அனுமதிக்க மாட்டார். அவரோட விவாதங்கள் அவ்வளவு கண்ணியத்தோட, நேர்த்தியோட, அவ்வளவு ஒழுங்கோட இருக்கும். பொதுவாக எல்லா பத்திரிகையாளருக்கும் ஒரு பக்கச்சார்பு உண்டு. ஆனால் விஜயனோட பக்கச்சார்பு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்பாளர், ஒரு நல்ல பத்திரிகையாளர், பண்பாளர். அப்படிப்பட்ட விஜயனை இந்த தாவேக அரசு மிக மோசமா நடத்துது. அவரையே மோசமா நடத்துது. அவரை விமர்சிச்சு நான் பொதுவெளியில பதிவுகளே பார்த்ததில்லை. திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், தாவேக ஆட்சியா இருக்கட்டும், அவர் மேல யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட விவாதங்கள், பேட்டிகளை அவ்வளவு சரியா நடத்துவார். அவரை அவ்வளவு இழிவான முறையில் இந்த தாவேக அரசு நடத்துது. அதாவது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர் ஒரு புகார் கொடுத்திருந்தார். இந்த தாவேக ஆட்சியை கலைக்க சதி பண்றாங்க, அதுக்காக என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த புகார் வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்குது. இப்ப அதுல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருநாவுக்கரசு உட்பட 8 பேர். இந்த திருநாவுக்கரசு ஒரு யூடியூபர். இந்த திருநாவுக்கரசை பேட்டி எடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக விஜயனை விசாரணை கூப்பிடுறாங்க. நேத்து பகல் பொழுதுல புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்துல விஜயன்ட்ட சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. பகல் பொழுதுல சம்மன் கொடுக்கப்பட்டு ராத்திரியே கூப்பிட்டுருக்காங்க. ராத்திரி 10 மணிக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு விஜயன் போயிருக்காரு. 2.5 மணி நேரம் விசாரணை. 12:30 மணிக்கு அவரை விட்டுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போன பிறகு திரும்ப அலைபேசியில கூப்பிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. 2 மணிக்கு போயிருக்காரு. எப்ப? 2 மணிக்கு. தப்பிச்சு எங்காவது ஓடி போயிட போறாரா? இல்ல தேடப்படும் குற்றவாளி அவரு? ஒரு நாடறியப்பட்ட நெறியாளர், பத்திரிகையாளர், அவரை அவ்வளவு மோசமா நடத்தணும். திரும்ப 2 மணிக்கு அவர் போன பிறகு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு 2 மணிக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு 2 மணிக்கு போன பிறகு அவரோட அலைபேசியை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த அலைபேசியை பறிமுதல் பண்றதுக்கு, பறிச்சு வைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்தில் அதற்கான என்ன இடம் இருக்கு? இது மனித உரிமை மீறல் இல்லையா? அவர் என்ன குற்றம் சாட்டப்பட்டவரா? குற்றம் சாட்டப்பட்ட கூட கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த வழக்குல சாட்சியாக இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு இப்படி மோசமா நடத்துறத? அலைபேசி வாங்கிக்கிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில மறுபடியும் விசாரணை வாங்க அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலைல போனவர் இப்ப பேசி கொண்டிருக்கிற தருணம் வரைக்கும் விடுவிக்கப்படல. இனிமே வேணா விடுவிக்கப்படலாம். இதுல எவ்வளவு மோசமா நடத்துறாங்க பாருங்க. ஒரு நெறியாளர், தமிழ்நாட்டு மக்களால் அறியப்பட்டவர், அவரை கண்ணியமா நடத்தலாம், அவரும் ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவரை ராத்திரி பொழுதுல அலக்களிப்பு செஞ்சு 10 மணிக்கு மேல கூப்பிட்டு, அப்புறம் 2 மணிக்கு ஒரு மேல கூப்பிட்டு, அப்புறம் அலைபேசியை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவரை உட்கார வச்சு, இது என்ன மாதிரி அணுகுமுறை? இது வெளிப்படையா பத்திரிகைக்காரங்களுக்கு, அரசியல் விமர்சகர்களுக்கு விடப்படக்கூடிய அச்சுறுத்தல், மிரட்டல். ஏன்னா தாவேகாவோட ஆட்சி 60 நாட்கள். 60 நாட்கள்ல ஏகப்பட்ட விமர்சனம். ஏன்னா அவ்வளவு மோசமான ஆட்சி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறது, குதிரை பேரம், ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஊடகங்கள் காரி துப்புது. இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்க
ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ரீல்ஸ் போடுறது. அதே போல கட்சிக்காரன் போறா குற்றச் செயல்களில் ஈடுபடுறது. 60 நாள்லயே 2 ஆண்டுகால ஆட்சியில என்ன அதிருப்தி வருமோ அந்த அதிருப்தி வந்துருச்சு. அப்ப எல்லாரும் தோலுரிக்கிறாங்க, அதை அம்பலப்படுத்துறாங்க. அதனால இந்த பத்திரிகைக்காரங்களை, இந்த ஊடகங்களை குறிவிக்கிறது. இந்த 60 நாளுக்கு உள்ளேயே புதிய தலைமுறை தொலைக்காட்சி, தமிழ் ஜனம் தொலைக்காட்சி, நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகள்லாம் அரசு கேபிள் நீக்கப்பட்டிருக்கு. அரசு கேபிள் இருந்து திமுக ஆட்சியில் பண்ணியிருக்காங்க, அதிமுக ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. அதையே தாவேக்கா பண்ணுது. என்ன திமுக அதிமுக எல்லாம் ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுக்கு பிறகு பண்ணுவான், தாவேக்கா வந்து 40 நாட்கள்ல பண்ணுது. கேட்டா அமைச்சர் ராஜ்மோகனை கேட்டா, இல்ல புதிய தலைமுறை தொலைக்காட்சி எல்லாம் வந்து அரசு கேபிள் பின்னுக்கு தள்ளல, எதையும் முடக்கல. நீங்க வேணா ஏன் சேம்பருக்கு வந்து பாருங்க, நானே புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராஜ்மோகனோட பொறுப்பான பதில். இப்ப என்ன நடக்குது? இந்த விஜயனை இவ்வளவு மோசமா நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப அறியப்பட்ட முகமான, மக்களால் நன்கு அறியப்பட்ட முகமான அவரையே இவ்வளவு மோசமா நடத்துறீங்கன்னா, சாமானிய மக்களை, உழைக்கும் மக்களை, விளிம்பு நிலை மக்களை என்னமா நடத்துவீங்க? அவரையே போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. ராத்திரி 10 மணிக்கு வா, 2 மணிக்கு வா, போனை வச்சுட்டு போ, போனை நாங்க பார்க்கணும், காலையில வா, சாயங்காலம் வச்சு உட்காரு அப்படின்னு இந்த பாடு காவல்துறை படுத்தோம்னா, ஒரு அறியப்பட்டவர் நாளைக்கு சாமானிய மக்களுக்கு என்ன கதி? ஏன்னா யாரும் தாவேக அரசை விமர்சிக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, அம்பலப்படுத்தக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. இந்த அரசை போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, எப்ப 91 96ல அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து ஆணவத்தோட உச்சில இருந்தாங்க. கொஞ்சம் அகம்பாவல்ல அப்படி ஆட்டம் போட்டாங்க. 91ல இருந்து 96 வரைக்கும். 91ல 224 இடங்கள்ல வெற்றி பெற்று அசுவபலத்தோட அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்க. ஏன்னா ராஜீவ்காந்தியோட மரணம் ஏற்படுத்திய அனுதாபால அதோட தாக்கம். 96ல ஜெயலலிதா பர்கூர்ல தோத்து போனாங்க. ஏன்னா அவ்வளவு ஆட்டம். 91 96ல ஜெயலலிதா கிட்ட எவ்வளவு ஆணவமோ அகம்பாவம் இருந்துச்சோ அதை விட 10 மடங்கு ஆணவத்தோட அகம்பாவத்தோட விஜய் இருக்காரு. யாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதிக்கோ, ஜெயலலிதாவுக்கோ, எடப்பாடிக்கோ, ஸ்டாலினுக்கோ யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்புரிமை, பிரிவிலேஜ் வந்து விஜய்க்கு இருக்கு. ஏன்னா என்ன சொன்னாலும், விஜய் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் லட்சக்கணக்கா இருக்கு, கோடிக்கணக்கா இருக்குங்கிறதா இந்த சமூகத்தோட ஒரு பேரவலம். அதன் விளைவா என்ன வேணாலும் பண்ணலாம். போன ஆட்சி காலத்துல காவல்துறை மரணங்கள், அதுல திமுக அரசு மோசமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த காவல்துறை மரணம் வந்து பேசுபொருள் ஆயிடுச்சு, தொலைக்காட்சிகள் விவாதம் ஆயிடுச்சு, எல்லா மக்களாலையும் அறியப்பட்டுச்சுன்னா உடனடியா அந்த காவல்துறை மரணத்துக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் பேசுவார், பதில் சொல்லுவார், அதுக்கு மட்டும். ஆனா இங்க என்ன நிலைமை? தாவேக ஆட்சி காலத்துல சபரிவர்மன்கிற ஒரு மாற்றுத்திறனாளி அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்காரு. காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர் விஜய். அவர் தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்லணும்ல. இந்த மரணத்துக்கு வருந்தே, இனி என் ஆட்சியில ஒரு காவல்துறை மரணம் கூட நிகழக்கூடாது, காவல்துறை வந்து மோசமாக சிறைவாசிகள் நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினா நான் நடவடிக்கை கடுமையா எடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு ஒப்புக்கு கூட சொல்லலையேங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நம்ம பேசலாம் கூட மக்கள் நம்மளை ஆதரிப்பான், மக்கள் நம்மளை அங்கீகரிப்பான், மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கிற மதப்பா தாண்டி என்ன? அதை தாண்டி என்ன? சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டா அவங்கள கண்காணிக்கிறது. இப்ப யாரு அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவர் மீது அரசியல் சார்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த 100 கோடி நிலத்தை வந்து பதிவு பண்ணத்துல முறைகேடு நடந்திருக்கு, அந்த முறைகேட்டுல அமைச்சருக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு விவாதிக்கிறாங்க. அது வந்து ஒரு அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டு, அது வந்து ஒரு விமர்சனம். அதுக்கு சமூக வலைதளங்கள்ல கருத்தை பதிவு பண்ணதுக்கு வழக்கு போடுறது, கைது பண்றேன் அப்படிங்கிறது. அதுவும் என்ன அவதூறு வழக்கு கிடையாது, குற்றவியல் வழக்கு. அவர் கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டாரு, 2 சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டாரு, பொது அமைதிக்கு பங்கு வர்ற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு வழக்க போட்டு நீதிமன்றம் கண்டிக்குது. ஏன் அவதூறு வழக்கு போடாம குற்றவியல் வழக்கு போடுறீங்க, கிரிமினல் வழக்கு போடுறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கண்டிக்குது.
இதே ஆட்சியோட தொடக்கத்துல மாரிதாஸ் மீது வழக்கு போட்டு நீதிமன்ற பிணை கொடுத்து அனுப்பி விட்டுச்சு, சிறைப்படுத்த முடியாது அப்படின்னு அனுப்பி விட்டுச்சு. அதே போல தம்பி ஹுசேன், திண்டுக்கல் ஹுசேன் மேல வந்து வழக்கு போட்டு பிறகு விடுவிக்கப்பட்டாங்க. அதே போல 2-3 பேர் அவங்க மேலே வழக்கு போடுறாங்க, நீதிமன்றம் பிணையில் விடுச்சிருது. அப்ப இந்த ஆட்சியோட லட்சணம் வந்து தெளிவா தெரியுது. எப்படிப்பட்ட ஆளை கொண்டாந்து அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது ஒரு கோமாளி வந்து அரசவைக்கு போனான்னா அரசவை வந்து சர்க்கஸ் கூடாரமா மாறிடும் அப்படின்னு ஒரு துருக்கிய பழமொழி. ஆனா இங்க இருக்கிறது வந்து வெறும் கோமாளி இல்ல, பாசிச கோமாளி. அந்த பாசிச கோமாளி எவ்வளவு சர்வாதிகாரத்தை, அதாவது கொடுங்கோன்மையை வந்து கட்டல் விடுவார், மக்களை படாத படுபடுத்துவார். 60 நாட்கள்லே தெரியுதுல நமக்கு, 60 நாட்கள்ல எவ்வளவு கொடுமைகள். சட்ட ஒழுங்கு கெடுது, பிஞ்சு பிள்ளைகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த பிஞ்சு பிள்ளைகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா, இங்க கும்மிடிப்பூண்டியில ஒரு குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா அந்த குழந்தையோட உடம்பு கொண்ட எங்கேயோ பதிக்கப்படுது, மீஞ்சூர் பக்கம் பதிக்கப்படுது, கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பிஞ்சு குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது. அந்த குழந்தையோட பெற்றோருக்கு தெரியாம, அதாவது தாய்க்கு தெரியாம அடக்கம் பண்றாங்க. இது எல்லாம் சாதாரணமா நடக்குது. எங்க தாவேக்காவோட ஆட்சியில. நான் ரியல் தாய் மாமன் இல்ல, ரியல் தாய் மாமே அப்படின்னாரு. ஆனா இந்த தாவேக்கா ஆட்சியில 4 பிள்ளைகள் நீட் தேர்வால இறந்து போச்சு. நீட் தேர்வு ஏன் ரத்து பண்ணல அப்படின்னு கூட நான் கேட்கல. இந்த இறந்து போன பிள்ளைகளுக்கு ஏன் இரங்கல் சொல்லல அப்படின்னு கேட்கிறேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறப்ப தங்கை அனிதாவோட மரணம் என்னை ரொம்ப பாதிச்சது. என் தங்கச்சி வித்யா இறந்து போனப்ப நான் எவ்வளவு கவலைப்பட்டானோ, எவ்வளவு தாக்கத்தை அது ஏற்படுத்துச்சோ, அதே போல தங்கை அனிதாவோட மரணம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு. அந்த அனிதாவோட வயதை ஒத்த 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் 19 வயசு, ஒரு ஆண் பிள்ளை 20 வயசு. இந்த பிஞ்சுகள் கருகி போயிருக்கு நீட் தேர்வால. அப்ப அது குறித்து ஏதாவது வாய் திறந்தாரா, ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல. ஏன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார், எதுக்கும் பேச மாட்டார், எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு, எதுக்கும் பொறுப்பேற்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கோட் சுட்ட போட்டுக்கிட்டு மிடுக்கா உழவாப்புல. இங்க சொல்றதுக்கு அவர் வந்து அப்படியே பார்க்க வந்து ஃபிட்டா இருக்காருல்ல. 50 வயசு மாதிரி தெரியலங்க, 18 வயசு மாதிரி இருக்கு. அவர் வந்து அரிசியை போடுறப்ப, அந்த ரேஷன் கடையில் போடுறப்ப ஒரு அரிசி கூட கீழே விடல பாருங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு கியூட்டா பண்றாரு அப்படின்னு. இந்த சில்லறத்தலங்களை பூரா கொண்டாடுறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு கோமாளி கூட்டம் உருவாயிடுச்சு இல்ல. அதனால இது போன்ற விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது. வெளிப்படையா பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுது. தாவேக்கா விமர்சிச்சு பேசணும்னா இதாண்டா நிலைமை. விஜயனுக்கே எப்படிப்பட்ட நிலைமைன்னா உங்களெல்லாம் எப்படின்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லாம இந்த கேடுகட்ட தாவேக்காட்சி சொல்லுது. இப்ப என்ன செய்ய போறோம்? எந்த தொலைக்காட்சிகள் வந்து விஜய் நடக்கிறாரு, இந்த வாகனத்துல அந்த வாகனத்துக்கு மாறுறாரு, சைக்கிள்ல போறாரு, கூட்டம் கூடுது, கூட்டம் பரவசம் அடையுது, அவர் பேசுறப்ப வந்து மக்கள் வந்து அப்படியே மெய்சிலித்து போறாங்க அப்படின்னு எந்த ஊடகங்கள் விஜய்க்கு ஒத்து ஊதியதோ, அவர் வர்றது போறது எல்லா கருமத்தையும் எந்த தொலைக்காட்சிகள் காட்சிப்படுத்தியதோ, நேரலை போட்டு, தொடர் நேரலை போட்டு, நாள் முழுக்க நேரலை போட்டு, அந்த கட்சியோட கருமாந்திரம் பிடிச்ச அந்த பாட்டை போற பின்னணியில போட்டு மக்களை வந்து ஒரு மனநிலைக்கு தயார் பண்ணி தாவேக்கா பக்கம் எந்த ஊடகங்கள் தள்ளி விட்டதோ, நாள்தோறும் வந்து விவாதங்கள் எடுத்து செய்தியாக்கி முழுக்க முழுக்க விஜய்க்காக அத்தனை வேலையும் செஞ்சு விஜய் எந்த ஊடகங்கள் உச்சாடி கும்பலை தூக்கி வச்சதோ அந்த ஊடகங்கள் மீது கருணையே இல்லாம கழுத்த இருக்கக்கூடிய வேலையை விஜய் செய்தார். கருணையே இல்லாம ஏற்றி விட்ட ஏனிய எட்டி உழைக்கிற மாதிரி எந்த ஊடகங்கள் விஜயை தூக்கி பிடிச்சு உச்சாடி கும்பலை வச்சுச்சோ அந்த ஊடகங்கள் மேலாம் தாக்குது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதுதான். போராளிகளை தோக்கடிச்சிட்டு கோமாளி கையில நாட்டை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.